அனைவருக்கும் வணக்கம். கடைசி பதிவில் அம்பை, பீஷ்மர் மற்றும் சால்வன் இந்த 2 பேருக்கும் இடையில அங்கேயும் இங்கேயும்னு அலைந்து தன்னை திருமணம் செய்துக்க சொல்லி கேட்குறாங்க. பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டதால் அம்பையை நிராகரிக்கிறாரு. உன்னை அடைவதற்கான யுத்தத்தில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். யுத்தத்தில் பீஷ்மர் ஜெயித்து உன்னை சொந்தமாக்கிட்டாரு. இன்னொருத்தருக்கு சொந்தமான பெண்ணை நான் திருமணம் செஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லி மகாராஜா சால்வனும் அம்பையை நிராகரிக்கிறாரு. 6 ஆண்டுகள் தொடர்ந்து இருவருக்கும் இடையில, அதாவது பீஷ்மர் மற்றும் சால்வனுக்கு இடையில அலைந்து திரிந்த அம்பை ஒரு கட்டத்தில் கடும் கோபம் அடைகிறாங்க. அந்த கடும் கோபத்தில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் முந்தைய பதிவில் பார்த்தோம். அடுத்து என்ன நடந்ததுங்கிறத இனி பார்க்கலாம். மென்மையான நடையை கொண்டவளும், நிலவுக்கு ஒப்பான முகத்தை கொண்டவளும், மின்னலை போன்றவளும், உயர்ந்த மனதினை கொண்டவளுமான அம்பை இப்போ கடும் கோபமாகி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அது என்னன்னா தவம். கடும் தவம் செய்து ஒரு வரம் வாங்கணும். அந்த வரத்தின் மூலமாக தன் வாழ்க்கையை கெடுத்த பீஷ்மரை கொல்லணுங்கிறது தான் அந்த முடிவு. அம்பை ஹிமயமலை சாரல்ல பாகுதா நதி கரையில் கால் கட்டவர்களை மட்டுமே நிலத்தில் ஊன்றி நின்றபடியே மனதை அடக்கி கடும் தவம் செய்கிறாங்க. தேவர்களே அந்த கடும் தவத்தை பார்த்து பயப்படுறாங்க. 12 வருட கால தவத்திற்கு பிறகு அழியாத சேனையை கொண்டவரும் சர்வ சக்தியும் நிறைந்த முருகப்பெருமான் அம்பைக்கு காட்சி கொடுக்கிறாரு. உன் தவத்தால் நான் மிகவும் மகிழ்ந்தேன். என்ன வரம் வேண்டும் என முருகப்பெருமான் கேட்க அம்பை பீஷ்மரின் அழிவை கேட்கிறாள். முருகப்பெருமானும் அம்பைக்கு ஒரு மாலையை கொடுத்து, இது தேவலோக மாலை. இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரோடு யுத்தம் செய்பவன் பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாக அமைவான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு முருகப்பெருமான் மறைஞ்சிடுறாரு. அந்த மாலையை எடுத்துக்கிட்டு அம்பை ஒவ்வொரு சத்திரிய அரசரையும் போய் பார்த்து, மூடனான சால்வன் நான் வேறு ஒரு புருஷனை அடைந்தவள்னு நினச்சி என்ன திருமணம் செஞ்சிக்கல. கடும் தவம் செஞ்சு முருகப்பெருமான் கிட்ட இருந்து இந்த தேவலோக மாலையை நான் வரமாக வாங்கினேன். இந்த மாலையை அணிஞ்சிக்கிட்டு பீஷ்மரோட யுத்தம் செய்யுங்க. பீஷ்மர் நிச்சயமாக உங்களால் கொல்லப்படுவார். இந்த மாலையை அணிகிறவங்க தான் யுத்தத்தில் ஜெயிப்பாங்க. அவங்களால பீஷ்மரை கொல்ல முடியும். அப்படி பீஷ்மரை நீங்கள் கொன்னுட்டா நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சுற்றி இருந்த அத்தனை சத்திரிய அரசர்கள்கிட்டையும் அம்பை போய் பேசி பார்க்குறாங்க. ஆனால் பீஷ்மர் மேலே இருந்த பயத்தால் அம்பைக்கு எந்த அரசனும் உதவ முன் வரல. ஒவ்வொரு அரசர்களாக போய் பார்த்து உதவி கேட்கறதுலையே மேலும் 5 ஆண்டுகள் ஆகிடுது. சலிப்பாகி போன அம்பை விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுறாங்க. கடைசியாக ஒரு அரசனை சந்தித்து உதவி கேட்க முடிவு பண்ணுறாங்க. அந்த அரசன் யாரு? அந்த அரசனாவது அம்பைக்கு உதவுவானா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.